வணக்கம் நண்பர்களே, சிவா எலி சீரியல் சுயமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. கபிலனை பொறி வச்சு பிடிக்க கபிலன் ரூம்ல கேமராயை ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம சிவாயும் அயலியும் கபிலனுக்காக வெயிட் பண்றாங்க. நம்ம கபிலனும் இங்க யாரும் இல்லை, எப்படியாவது இந்த தடவை நம்ம வர்மாக்குள்ள அந்த டீலை நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இல்லாட்டா வர்மா விட மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ரூமுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கபிலன் செய்ய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க கேமரா மூலமா. நம்ம சிவாயும் அயலியும் அப்பெல்லாம் வர்மாவை சந்திக்க நம்ம கபிலன் போறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா 3000 கோடிக்கு ஒரு டீல் முடிச்சு கொடுக்க அந்த இடத்துல பேரம் பேசி அதை முடிக்கிறதுக்காக நம்ம கபிலனை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம கபிலனை அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாம நம்ம சிவாயும் அயலியும் ஆப்பு வச்சதும் இல்லாம நம்ம வர்மாவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். எப்படியாவது நம்ம ரித்திகா கபிலன் கூட நம்ம போனோம் அமெரிக்கா அப்படின்னு எல்லாம் திட்டம் போடுறாங்க. ஆனா நம்ம கபிலன் இவளை கூட்டிட்டு போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இல்லாம நம்மளே இந்த வர்மா எந்த பாடுபடுத்த போடானோ அதுல இருந்து நம்ம தப்பணும்னு நம்ம இருக்கோம். ஆனா இவளை கூட்டிட்டு போய் நான் இந்த வர்மா கிட்ட நானை அவன் சொன்னதை முடிச்சு கொடுக்காம நானை என் உயிரே பணிய வைக்க வேண்டியதான். அதோடு இல்லாமல் வர்மாக்கும் எனக்குள்ள டீலி இவளுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம கபிலன் இந்த பாரு இப்போ நீ இங்கே நில்லு, நான் பிறகு ஒன்றை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ரித்திகாவை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம இந்திராணி எதுக்காக நீ இப்போ போனோம்? ஆமாம், ஒரு பெரிய கோர்ஸ் படித்து அது மூலமாக நான் இந்த நமக்கு பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கே டிமிக்கி கொடுத்துக்கிட்டு நம்ம கபிலன் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சிவாயும் அயலியும் இனி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். நம்ம குரூப்ல இருந்து ரேஷ்மா பைரவி இப்படி 2 பேரை இழந்துட்டோம், இனி யாரையும் இழக்கக்கூடாது. நம்ம தனி 2 பேரும் தனியாலாம் விஜயகுமார் சாரை கூட்டு சேர்க்காம பண்ணணும். ஏன்னா அவங்களோட உயிரும் இதில் இழக்க விரும்பலை. இவங்களை இழந்தா நம்ம குடும்பத்தையே நம்ம இழந்த ஃபீலிங் வந்துடும். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் போனாங்க, ஆனால் இந்த குடும்பத்தையே கட்டி காத்தவர் விஜயகுமார் சார். அவருக்கு இந்த விஷயத்தில் இனி அவரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவாயும் அயலியுமே நம்ம 2 பேர்த்தால முடியும் அப்படின்னு அந்த வர்மாவை எதிர்க்க தனியாட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாங்க நம்ம கபிலனை ஃபாலோ பண்ணாவே வர்மா இருக்கக்கூடிய இடம் எல்லா ரகசியம் எதை முடிக்க டார்கெட்டை முடிக்க இந்த கபிலன் வரான், எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி கபிலன் அங்கே ரூமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, அந்த எந்த லாட்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அலசி ஆராயிறாங்க. அந்த லாட்ஜிக்கும் நம்ம சிவாயும் அயலியும் போகிறாங்க. ஒரு ரகசிய கேமராவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சிவா சொல்கிறாங்க, எப்படியும் இந்திராணி அக்காவை சமாளிச்சுக்கிட்டு இந்த கபிலன் வர கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அதுக்குள்ளே இந்த ரூமில் இந்த கேமராயை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கபிலனுக்கு ஆட்டத்தை நம்ம இங்கேருந்தே வாட்ச் பண்ணால் இவன் பேசுறது, இவன் என்ன பண்ண போகிறான், இந்த வர்மா கொடுத்த டார்கெட்ஸ் எது, அதை முடிக்க இவன் எங்கே போகிறான், எல்லாத்தையும் இவனை கண்காணித்து அந்த வர்மாவை செயலை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சிவாயா எலியை திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டப்படி தான் கையில் கேமராயை எடுத்துகிட்டு போய் நம்ம கபிலன் எடுத்துருக்க அந்த ரூமில் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க. நம்ம கபிலன் வசமாக மாட்ட போகிறான். அவன் வர்மா கூட சேர்ந்து செய்கிற செயல் எல்லாத்தையும் நம்ம இத்தனை காலம் இந்திராணி அக்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தோம் எலி. ஆனால் இனி இந்த இதில் இவன் முடியாது. இந்த கபிலன் இன்னும் திருந்தலைன்னா கண்டிப்பாக வீட்டிலே ஒரு இவன் வர்மா காலு அப்படின்னு தெரியப்படுத்துகிற வேண்டிய ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம கபிலனுக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாச்சு, அவனும் இந்த வர்மாட்ட இருந்து ஒதுவாங்கன்னு பார்த்தா இல்லை, ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் படிக்கணி வீட்டையே ஏமாற்றிக்கிட்டு அந்த வர்மாவின் வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு வாரான். எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எதிர்த்து இவன் இவ்வளோ செய்யானா அவனை இந்த தடவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம சிவாயும் அயலியும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன செய்து நம்ம கபிலன் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இனி ரித்திகா நீ கவலை
கவலைப்படாத, இந்திராணி அக்காளை விட இந்த பிஸ்னஸ் பொறுப்பெல்லாம் என் கைக்கு வரப்போகுது, அதுக்காக தான் நான் பெரிய படிப்பு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சுருட்டி பரட்டிக்கிட்டு நம்ம வர்மாவுக்காக வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ள இதில் வந்து வராங்க. நம்ம கபிலன் வந்து கிளம்பியாச்சு, இந்த ரூமுக்கும் வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து கேமரா இருக்கிறது தெரியாமலே வந்து இந்த தொடர்பு நம்ம வர்மா சொன்னதை முடிச்சு கொடுக்கும். நம்ம வேறு எதுலேயும் ஃபுல் ஃபோக்கஸை வைக்கக்கூடாது, இல்லாட்டினா இந்த வர்மா நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வர்மா வந்து நம்ம கபிலன் வந்து அந்த ரூமுக்கு வந்தாச்சு அப்படி சொல்லனே பார்க்குறாங்க. கபிலன் வந்து அந்த ரூமுக்கு வந்தாச்சு அப்படின்னு உள்ள தகவல் வந்து கிடைக்கிது. அதோட வர்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கபிலா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம வர்மா வந்து குரலை கேட்டு, என்ன வர்மா இப்போ வந்து அந்த டார்கெட்ஸ் ரெடியா? ஆமாம், 3000 கோடி ப்ராஃபிட்டு இந்த டார்கெட்டை முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி இதை முடிச்சு கொடுக்கலாம், நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதுக்கு டீலிங் வந்து நம்ம வர்மா வந்து கபிலன்ட்ட பேசுகிறாங்க. இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரூமில் இருந்து நம்ம சிவாயும் அயலியும். கபிலன் வந்து கிட்ட வந்து இவ்வளோ தூரம் வர்மா கிட்ட வந்து டீலிங் பேசி முடிக்க அளவுக்கு இருக்கான், நம்ம நிச்சயமாக இந்த டார்கெட்டை நம்ம முடிக்க விடக்கூடாது அயலி அப்படின்னு சொல்ல நேரம். ஆமாம், இப்போ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம கபிலன் கிளம்பி போவான், நம்மளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம், அவனுக்கே தெரியக்கூடாது நம்ம 2 பேரும் எங்கே இருக்கான்னு தெரியாமல் நம்ம வந்து காயை நகர்த்தணும், கூண்டோடு அவன் கண்டிப்பாக வர்மாவை சந்திப்பான். அந்த நேரம் நம்ம 2 பேரும் என்ட்ரி கொடுத்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து கையும் களவுமா பிடிக்க வைக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து 2 பேருமே வந்து தயாராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜயகுமார் சார் வந்து கால் பண்ணுறாங்க. என்ன சிவா எலி நீங்கள் அந்த இடத்தெல்லாம் ரீச் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், கபிலன் ரூமில் ஒரு கேமராயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கபிலன் என்னென்ன பண்ணுறானோ எல்லா விஷயமும் தெரியும். குறிப்பாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கபிலனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து நிச்சயமாக அது வருமாதான், அதில் வந்து ஏதோ ஒரு 3000 கோடி ப்ராஜெக்டை வந்து பேசுகிறாங்க, அதை வந்து ஃபோனில் சொல்ல முடியாது, தனியாக அதை பற்றி பேசலாம் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் கபிலன் வந்து பயங்கரமான ஆள், பெரிய பிஸ்னஸ் கோர்ஸ் அமெரிக்காவில் போய் படிக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணியை வந்து ஏமாற்றிக்கிட்டு இங்கே வந்து வர்மா கூட வந்து டீலிங் பேசிகிட்டு இருக்கான். இந்த தொடர்பு அவன் நினச்சதை முடிக்க முடியாது, வர்மாவை கையும் களவுமா நம்ம கைது பண்ண தான் போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜயகுமார் சார் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் வந்து ரேஷ்மாவை வந்து சாவுக்கும் பைரவி ஷாவுக்கும் வந்து இந்த தொடர்பு நம்ம வந்து வர்மாவை வந்து பணையம் வைக்க தான் போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மாவை கொல்ல துடிச்சு நம்ம அயலி வந்து காவல் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து இந்த சிவாயும் அயலியும் வந்து எங்கே இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க இது வர முடியாது, அவங்களுக்கு நிச்சயமாக நான் இங்கே வந்திருக்கிறது தெரியவே தெரியாது. இந்த தொடர்பு வந்து வர்மாவுக்கும் எனக்கும் உள்ள டீலிங் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்து வர்மாவின் நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்க நம்ம அயலியும் சிவாயும் தயாராக இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.